இங்க இருக்கக்கூடிய அரசியல் தரப்புகளும் திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் ஒன்றிய அரசு தமிழர் விரோத போக்குடன் கீழடியுடைய தொன்மையை கண்டு அஞ்சுகிறது, அவர்களுடைய சனாதன சின்னங்கள் ஏதும் கிடைக்கவில்லை என்கிற வெறுப்பில் அதை மூடி மறைக்க பார்க்கிறது. இது முதன்முறை அல்ல. அதிமுக ஆட்சி காலத்தில் இதே வேலையை தான் செய்தார்கள். அங்கு ஒன்றுமே இல்லை, வெறும் எலும்பு துண்டுகளும் இரும்பும் தான் கிடைக்கிறது அப்படிங்கிற அளவுக்கு அதை முடிக்க பார்த்தார்கள். அது இன்றைக்கு இறுதி நிலை எட்டி இருக்கக்கூடிய சூழலில் வேறு வழியே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். அதற்காக தள்ளி போடுகிறார்கள், காரணம் சொல்ல பார்க்கிறார்கள். இந்த காரணங்கள் தான் மாறிக்கொண்டே இருக்கின்றன தவிர அவருடைய நோக்கம் ஒன்றே ஒன்றுதான், கீழடி பற்றிய எந்த பெருமிதமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. இப்ப 2026 தேர்தல் வரப்போகிறது. இது ஒரு டாபிக்காக பாஜகவுக்கு இருக்கிறது. வேறு வழியே இல்லாமல் இன்றைக்கு மறுபடியும் டிரான்ஸ்பர். ஏன்னா இந்த டிரான்ஸ்பர் இப்ப மட்டும் நடக்கல, 2017 கூண்டோடு ஒட்டுமொத்த 28-26 அதிகாரிகளோட சேர்த்து டிரான்ஸ்பர் பண்ணி விட்டாங்க. அதுக்கு எதற்காக இந்த டிரான்ஸ்பர்? கூண்டோடு டிரான்ஸ்பர், அதாவது ஒரு நபருக்கு டிரான்ஸ்பர் நடக்கிறது வேற, அதை கூட நிர்வாக காரணங்கள் பார்க்கலாம். ஒரு ஆய்வு குழுவையே மொத்தமா கூண்டோடு அகற்றுகிறீர்கள் என்றால் அதற்கு நோக்கம் என்னன்னு கேட்டபோது அப்போது நிர்மலா சீதாராமன், ஏன் அவரு தான் ஒருத்தர் அந்த ஆள் தான் தோண்டுனாதான் கிடைக்குமா, மற்றவங்க எல்லாம் வேலை செய்ய மாட்டாங்களான்னு ரொம்ப ஆங்காரமாக பதில் சொல்லிட்டு போனார். அப்ப அதெல்லாம் எனக்கு பெரிய பேசு பொருளாச்சு. முதல்ல இந்த டைம் லைன் ஒன்று பார்ப்போம். அதாவது 2013 வைகை ஆற்றங்கரையில் தள ஆய்வு நடத்தி 293 தளங்களை பட்டியலிட்டு அதில் கீழடி ஒரு முக்கிய குடியிருப்பு தளமாக அடையாளம் காணப்பட்டது. 2015 அன்றைக்கு ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்துருச்சு. 3 கட்டங்கள் மட்டுமே நடந்த அகழ்வாய்வை அத்தோடு நிறுத்தி கொண்டார்கள். 7 கட்டங்களையும் தமிழ்நாடு அரசுடைய தொல்லியல் துறை தான் நடத்தி முடிக்குது.